இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நிகழ்விற்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய ஆசீர்வாதங்கள் அவருடைய வேத வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஆத்துமாக்களில் நிரம்பும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்று நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வார்த்தை வாசிக்க கேட்போமா? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்க கேட்ட இந்த வேத வார்த்தை தெய்வாதி தேவனே இந்த நிகழ்விற்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நேரடியாக பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு கூறுகிற போது என்னுடைய ஆவியில் உணர்கிறேன் பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக பிரசன்னத்தை. உங்கள் இல்லத்திலும் நீங்கள் இதை அனுபவிப்பீர்கள். அவரே சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் நாவு தாகத்தால் வரும்போது கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன். சங்கீதம் 40:17, 70:5, 86:1, 109:22 இந்த வேத வசனங்களில் பக்தன் சொல்லுகிறான், தேவனே நான் சிறுமையும் எளிமையுமானவன், சிறுமையும் எளிமையுமானவன். பொதுவாக இந்த உலகத்தில் நாம் காண்கிற ஒரு காரியம் உண்டு. சிறுமையும் எளிமையுமாக இருக்கிற நபர்கள் யாரிடத்தில் போய் கேட்டாலும் செவி கொடுக்க மாட்டார்கள். ஒரு உதவிக்காக போய் கேட்டு பாருங்கள், செவி கொடுக்கவே மாட்டார்கள். நாம் அவரிடத்தில் போய் பேசுகிறதற்காக போய் பாருங்கள், செவி கொடுக்கவே மாட்டார்கள். இது இந்த உலகத்தில் நடைபெறுகிற வேதனை நிறைந்த ஒரு காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6:2 அந்த வேத வசனம் என்ன கூறுகிறது பாருங்கள். அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று அவரே சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அனுக்கிரக காலத்தில் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். கர்த்தருடைய தன்மையே அது தான் பாருங்கள். சிறுமையை எளிமையானவர்கள் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவருடைய தாகத்தினால் நாவு வறண்டு, தேவனே where are you God, எங்கே இருக்கிறீர் என்று, ஏன் எனக்கு செவி கொடாமல் இருக்கிறீர் என்று அவரை நோக்கி நாம் கதறுகிற போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். சங்கீதம் 3:4 பக்தன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சத்தமிட்டு கூப்பிட்டார், கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 22:21 வாசித்து பாருங்கள். உள்ள முறுக்குகிற வார்த்தை. அது என்ன கூறுகிறது? நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போதும் எனக்கு செவி கொடுத்து அருளினீர். காண்டாமிருகத்துடைய கொம்புகளிலே பக்தன் இருக்கிறார். அப்பொழுது அவன் கூப்பிட்டார், ஆண்டவர் அவருக்கு செவி கொடுத்து அருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். என்ன பரவசம் பாருங்கள். சங்கீதம் 34:4 அதில் பக்தன் என்ன கூறுகிறார் பாருங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டார் என்று, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று பக்தன் சொல்லுகிறார். அவரை தேடின போதே கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்தார், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 66:19
என் பக்தன் என்ன கூறுகிறார்? மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அவர் அனுபவித்து சொல்லுகிறார், மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 77:1 அதில் பக்தன் தன்னுடைய நிலைமை இப்படி விவரிக்கிறார் பாருங்கள். நான் கர்த்தரை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் தேவனை நோக்கி தன் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினார். தேவனே என்று கெஞ்சினார். தேவனிடத்தினுடைய சத்தத்தை உயர்த்தினார். கர்த்தர் என்ன செய்தார்? அவருக்கு செவி கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுக்கு முன்பதாக இருக்கிற நீங்கள், சிறுமையும் எளிமையுமாக இருக்கிற நீங்கள், ஜெபித்து ஜெபித்து கேட்டு கேட்டு கண்ணீர் வடித்து உபவாசித்து உங்கள் வாழ்க்கை நாவு வரலுகிறதை போல வறண்டு போய் இருக்கிறதோ, என் தேவன் எனக்கு செவி கொடுக்க மறந்து விட்டாரோ என்று கண் கலங்கி இருக்கிறீர்களோ, மனம் கலங்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:14, நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும், if you ask anything according to the will of God, certainly he will hear you, brother. அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இதுதான் நாம் அவரை பற்றி இருக்கிற தைரியம். மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் என்னுடைய ஜெபங்களுக்கு, அழுகைக்கு, தாகத்திற்கு செவி கொடாமல் இருக்கிறார் என்று மனம் உடைந்திருக்கிறீர்களோ, fear not, brothers and sisters. மனம் கலங்காதிருங்கள். அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். ஒரு எளிய சாட்சி பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் வைக்கிறார் பாருங்கள். நான் என்னுடைய விலங்கியல் பட்டப்படிப்பு முடித்தேன். அருண்டாதிரி இயேசு மனதுருகி முதல் மாணவனாக வகுப்பில் என்னை உயர்த்தினார். அதன் பிறகு பல எண்ணங்கள் எனக்கு வந்தது. காரணம், என்னுடைய குடும்பம் வறுமையில் வாடுகிற குடும்பம். தாய் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாதவர்கள், தகப்பனார் பனைமரம் ஏறும் தொழிலாளி. இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரே வறுமை. அடுத்து என்ன செய்வது? வேலை கிடைக்க வேண்டுமே என்று ஏதாகிலும் படிக்கலாமே என்று பார்த்தேன். ஒரு வழியும் எனக்கு தோன்றவில்லை. கடைசியில் வேறு வழி இல்லாமல் மாவட்டத்தில் இருக்கிற பிரதானமான ஒரு கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பிற்காக சேர்ந்தேன். அந்த கல்லூரியிலே பிரதானமான கல்லூரி, இந்த மாவட்டத்திலிருந்து எல்லா கல்லூரியிலும் முதன்மையாக வருகிறோம் அந்த கல்லூரியில் வருவார்கள் படிக்கிறதற்காக. நானும் அதில் சேர்ந்தேன். என்னுடைய கிராமத்திலிருந்து ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கல்லூரி இருக்கிறது. விடுதியில் இருந்து சேர்ந்து படிக்கிறதுக்கு முடியவில்லை. வறுமை. ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு எழும்பி கல்லூரிக்கு புறப்பட வேண்டும் பஸ்ஸில். கல்லூரி இருக்கிறதோ அந்த வாகன நிறுத்தத்திலிருந்து உட்பகுதியில் இருக்கிறது. சரியாக 20 நிமிடம் நடக்க வேண்டும். அந்த கல்லூரி பஸ் நிறுத்தத்திலிருந்து கல்லூரி என் அறைக்கு செல்கிறதற்காக. இந்த 20 நிமிடம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் கண்களிலிருந்து கண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்க. காரணம், வகுப்பில் ஆசிரியர் என்னை அதிகமாக எதிர்பார்த்தார். இவன் நன்றாக படிப்பான் என்று. ஆனால் என்னால் படிக்க முடியவில்லை. காரணம், காலையில் 6 மணிக்கு வீட்டிலிருந்து திரும்புவேன். மாலையில் 6 மணிக்கு மேலாகிவிடும் வீட்டில் சேர்கிறதற்கு. படிக்கிறதற்கே முடியாத நிலைமை. மனம் கசந்து அழுவேன். வகுப்பறையில் இருக்கிற போதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் பாயும். தேவனே, வேறு ஏதாவது ஒரு வழி எனக்கு திறந்து தர மாட்டீரா? இந்த முதுகலை பட்டப்படிப்பு படித்தாலும் வேலை எனக்கு எங்கே கிடைக்கப் போகிறது? யார் எனக்காக பணத்தை கொடுத்து வேலை வாங்கி தருவார்கள்? ஆகவே ஏதாகிலும் எனக்கு வேறு வழி திறக்க மாட்டீரா என்று என் உள்ளத்தில் அழுது கொண்டே இருப்பேன். 2 மாத காலம்
ஒரு செத்த மனிதனைப் போல நடந்து கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன். ஆனால் காலையும் மாலையும் என் கண்களிலிருந்து கண்ணீர் பாயும். இப்படியே சென்று கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு நாள், சில மாதங்களுக்கு முன்பு நான் கால்நடை மருத்துவ கல்லூரி சேர்ந்து படிக்கிறதற்காக நுழைவுத் தேர்வு எழுதியிருந்தேன். கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்திலிருந்து, வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது. நான் மாலையில் சோர்வோடு வீட்டிற்கு சென்ற போது அந்த கடிதத்தை எடுத்து எனக்கு கொடுத்தார்கள். இந்த கடிதம் என்ன எழுதியிருந்தது? ஒரு குறிப்பிட்ட நாளை எழுதியிருந்தது. நேர்முக தேர்வுக்காக ஓடி வாருங்கள் என்று எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை வாங்கினேன். என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பாய்ந்தது. கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பாய்ந்தது. காரணம், அந்த நாட்களில் கால்நடை பட்டப்படிப்பு முடித்த உடன் வேலை. நான் உடனடியாக வாகனத்தில் ஏறினேன். இரவு முழுவதும் வாகனத்திலிருந்து அழுது கொண்டே இருந்தேன். காரணம், எனக்கு அந்த பட்டப்படிப்பில் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இல்லை. அவர் நேர்முக தேர்வுக்கு அழைத்திருந்தார்கள். நேர்முக தேர்வு முடிந்து நான் தேர்வு செய்யப்பட வேண்டும். என் உள்ளம் தேவனோடு அழுது கொண்டே இருந்தது. இயேசுவோடு அழுது கொண்டே இருந்தேன். தேவனே, என் நிலைமையை நீ நன்கு அறிந்திருக்கிறீரப்பா. என் அப்பா இவ்வளோ கடினமாக உழைக்கிறார். என் அம்மாவினுடைய நிலைமை இது. நான் என்ன செய்வேன்? ஏதாவது எனக்கு ஒரு வழி திறந்து தாரும் என்று நான் இரவு முழுவதிலும் அந்த வாகனத்திலிருந்து தூங்காமல் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி என் கண்ணீரை வடித்து கொண்டே இருந்தேன். மறுநாள் காலை பல்கலைக்கழகத்திற்கு சென்றேன். நேர்முக தேர்வுக்கு என்னை அழைத்தார்கள். அழைத்தவுடன் சொன்னார்கள், யூ ஆர் செலக்டட் ஃபார் திஸ் வெட்டரி கோர்ஸ். நீங்கள் கால்நடை பட்டப்படிப்பு படிக்கிறதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் பனிக்கட்டியை போல மாறியது. Even now, while I remember that God's blessings, I am filled with the Holy Spirit presence. இப்பொழுது நான் அதை நினைத்து உங்களுக்கு பேசுகிற போதும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பாய்ந்தது. கர்த்தர் சிறியவனும் சிறுமிப்பட்டவனும் எளியவனுமான என்னுடைய கதறலை கேட்டாரே. எனக்கு ஆண்டவர் செவி கொடுத்தாரே. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரே என்று என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் உள்ளம் அடைந்த பரவசத்திற்கு அளவே இல்லை. அந்த ஆசீர்வாதம் இயேசுவோடு கூட என்னை இணைத்தது. இயேசுவோடு கூட ஆழமாக இணைத்தது. இன்றும் பாருங்கள், நான் அந்த பாக்கியத்தை நினைக்கிற போது ஆண்டவருக்குள்ளாக மகிழ்கிறேன். அந்த கால்நடை மருத்துவ கல்லூரியில் ஆண்டவர் என்னை அழைத்து சென்றார். There all the spiritual changes took place. அங்கு எல்லாமிக்குரிய மாற்றங்களும் கர்த்தர் எனக்கு தந்தார். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை தந்தார். To me in what is a baptism. ஆண்டவருக்கு மகிமைக்கு ஏதுவாக ஞானஸ்நானம் எடுக்கிற பாக்கியத்தை தந்தார். There he anointed me with the Holy Spirit. பரிசுத்தாவியினால் தேவனை அங்கு அபிஷேகித்தார். ஆண்டவர் பெரிய தேவ மனுஷனாகிய போதகர் ஐயா காலம் சென்ற சுந்தரம் அவர்களுடைய அப்போஸ்தல கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இணைந்து 4 வருடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்தார். When I left Madras Veterinary College, God filled me with anointing and vision for his ministry. சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரியிலிருந்து நான் திரும்புகிற போது தேவனுடைய அபிஷேகத்தோடு கூடிய ஊழிய தரிசனத்தோடு திரும்புகிற பாக்கியத்தை தந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டாரா? உங்கள் கண்ணீருக்கு செவி கொடுக்க மாட்டாரா? உங்கள் கதலுக்கு செவி கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாகவே செவி கொடுப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
எத்தனை பேர் இன்று இயேசு எனக்கு போதுமையா என்று உங்கள் இருதயத்தை அவருக்கு சமர்ப்பிக்கிறீர்கள்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சிஸ்டர், பிரதர், ஆல் தீஸ் திங்ஸ் ஷால் பி added unto you, provided if you seek God first and his kingdom. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடு. உன் கண்ணீர் அவர் பாதத்தில் விழட்டும். தேவனை நோக்கி கதறு, கூப்பிடு. அவரே உனக்கு செவி கொடுப்பார். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற என் அன்பு பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் உம்மிடத்தில் வெறுமனே திரும்பி வருவதில்லை. நீ நினைத்த உம்முடைய நோக்கம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வேத வார்த்தைகளை கொண்டு நிறைவு செய்யும்படி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி, bless them in all aspects. எல்லா பகுதியிலும் இவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்த்தி மன்றாடுகிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக.